இந்த பரதனுடைய படை புழுதியை கலப்பிக் கொண்டு வரும்போது லக்ஷ்மணன் இதை பார்த்துட்டு ஒரு மரத்தின் உச்சியில போய் ஏறி நின்னு பாக்குறான். என்ன ஏன் இவ்வளவு படை வரத பாக்குறான். அண்ணா உள்ளே போ. ராமரை பார்த்துட்டு ஆசிரமத்து உள்ளே போ. ராமன் அயோத்தியால இருந்தா வெளியிட போங்கிறான். இங்க வந்தா உள்ளே போ. என்னப்பா இது? எங்க போனாலும் இங்க போங்கிறாளே. வாட் இஸ் த ப்ராப்ளம் லக்ஷ்மண்? கியா ஹுவா? ஏன் சார் அவர் ஹிந்தியில் தான் பேசுவார்? அவர் ஹிந்தியில தான் பேசுவார். நம்ம டிஷர்ட் போட்டு என்ன பிரயோகம்? அவர் ஹிந்தியில பேசு. அதனால கியா ஹுவா லக்ஷ்மண் பத்தாओ அப்படிங்கிற. वो भरत आ रहा है. பரதன் வரான். அப்படியா? பரதன் வரானா? அண்ணா அவ அம்மா செய்த அபச்சாரம் போராது என்பதற்காக விஞ்சியதை பிள்ளை செய்து விற்க வேண்டும் என்று வருகின்றான். அவனுக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்கேன். நான் யார் என்று நிரூபணம் வேண்டும். ராமர் லக்ஷ்மணா முதல்ல இரலின் மரத்தை வைங்க. எனக்கு என்னவோ ஒரு எண்ணண்டா. என்னன்னா உனக்கு அயோத்தியா அரசு மேல ஆசை உண்டு. பரதன் வரட்டும், ராஜ்யத்தை உன்கிட்ட கொடுக்க சொல்றேன். பரதனை கூட்டு நான் காட்டுக்கு போயிடு. ராமர் சொல்ற ராமர் வாக்கியம். ஏன்னா அப்படி சொல்ற? இல்லடா நீ என்னவோ உனக்கு ராஜ்யத்து ஏன்னா அப்படிலாம் ஆசை இல்ல. பின்ன எப்படி நீ பரதனை இழித்து பேசலாம்? நம்மளோட கூட பிறந்தவனாச்சே, நம்மளாம் ஒன்னா படிச்சிருக்கோமே, நமக்கு தெரிய வேண்டாமா பரதனோட பெருமை? ஒரு நாளாவது அவன் சொத்துல இல்லைன்னா அவ அம்மா செய்த தப்ப நீ எப்படிடா பிள்ளைக்கு செலுத்தலாம்? யூ cannot judge a child. அப்பா அம்மா எப்படி இருக்கானோ அந்த குழந்தையும் அப்படி இருக்கணும்ங்கிறது. ஹிரண்யகசிபு கொடியவன் அவன் பிள்ளை அட்டாட்சரத்தை சொல்லித்தே சுவாமி பிரகலாதன். ராவணன் ஒரு பெண்ணான சீதையை அபகரித்தான் என்றால் அவனுடைய தம்பி விபீஷணன் உயர்ந்த பாகவதோத்தமனாச்சு. How can you judge some child? எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க? அப்பா இப்படி இருக்கார், பிள்ளையும் இப்படிதான் இருக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த குழந்தை ஜாதகம் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் வளர்ந்த விதம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம், அது நல்ல குழந்தையா இருக்கலாமே. பரதனை இழித்து பேசாதே. இப்போ ஒரு விஷயம் பாருங்க, நல்லா கவனிங்க. லக்ஷ்மணன் மனசளவுல வாக்களவுல பரதன் கிட்ட அபச்சாரப்பட்டுட்டார் இல்லையா? தப்பே செய்யாத பரதனை இழுத்து பேசிட்டார் இல்லையா? அதுக்கு அவர் பிராயஷ்சித்தம் எங்க பண்ணார்? when you do a mistake you have to do an atonement. நம்ம ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா மனசுல கொஞ்சமாவது நினைச்சு, ஐயோ அன்னைக்கு அவர் பேசிக்கூடாதோ அந்த எண்ணமாவது வரணுமே. அது கூடவா நம்ம வராது? பின்னாடி நினைச்சு பார்ப்போம் இல்லையா? ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படின்னு லக்ஷ்மணன் பரதனை பேசினத்துக்காக பிராயஷ்சித்தம் ஒரு இடத்துல பண்ணார், தவம் இருந்து. அதுதான் கேரளத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருமூழிக்களம்னு பேர். எர்ணாகுளத்துக்கு வடக்கே, இனியாலக்குடாக்கு தெற்கே, பாயம்மல்லுக்கு மேற்கே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். ஆழ்வார் பாடினது மலைநாட்டு திவ்ய தேசங்கள் மூழிக்களத்தான் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அதனால உயர்ந்த திவ்ய தேசம் திருமூழிக்களத்துல போய் லக்ஷ்மணன் பிராயஷ்சித்தம் பண்ணானா. ஐயோ எங்க அண்ணாவை அப்படி பேசிட்டேனே. சரி பரதன் வந்தான். வந்த உடனே ராமரை அவனை பார்க்க கூட முடியல. ஒரு எம்பாரஸ்மெண்ட் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், ரொம்ப அழகான வார்த்தை. ஒருவேளை நம்ம தான் அண்ணா படும் கஷ்டத்துக்கு காரணமா இருக்கோமோன்னு அவனால நேர கூட ராமனை பார்க்க முடியும். கீழே கண்ணை அப்படியே பார்த்துட்டு கண்ணிலே ஜலம் பிரவகித்து கொண்டே பரதன் ஓடி வந்தானா அண்ணாவை பார்க்க. ராமர் அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு வாடாராத மடியில உட்காந்துக்கும். சார் இவர் ஒரு நாள் டிஃபரன்ஸ் தானே, அதுக்குள்ள என்ன ராகா பூஜாங்கிறார் அப்படின்னா, ஜேஷ்டோ பிராதா பித்ரு சமஹா. மூத்த அண்ணா அப்பா மாதிரி. அப்பாவுக்கு வேதம் சொல்லியிருக்கு, பிள்ளையோ பொண்ணையோ உச்சி முகர்ந்து முத்தம் கொடுக்கணுமா. அங்காதங்கா சம்பவசி ஹிருதயா அரிஜாயசே ஆத்மாவை புத்திரநாமாசின்னு. அப்பா ஒரு பொண்ணையோ பிள்ளையோ நெத்தியில முத்தம் கொடுக்கணுமா. நன்னா இருடா கண்ணா நீ. பரதனை கட்டி பிடிச்சுட்ட பரதன் விக்கி விக்கி அழறான். அண்ணா என்னால நீ இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறியண்ணா, நீ திரும்பி வந்துரும்னா. 14 வருஷம் நுட்டாண்ணா, பரவாயில்லண்ணா நீ திரும்பி வந்துரும்னா. 14 வருஷம் நீ இருக்கணுங்கிறது இல்லைன்னா, திரும்பி என்னோட வந்துரும்னா, பரவாயில்லண்ணா. இப்போ ராமர் இன்னும் கலியுகம் புறக்கலையேப்பா.
தப்பு பண்ணிட்டு உடனே பெயில வந்துடுறாரு. இப்ப போன மாதிரி இப்ப திரும்பி வந்துடுறாரு. அந்த மாதிரி இல்லையே கொஞ்சம் வருஷமாவது இருக்கணும். அதனால இப்படி எல்லாம் ஜாகிரதையா இருடா ராஜா பரதா. அண்ணா நீ இல்லாத ராஜ்யத்தை நான் ஆள மாட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, உயர்ந்த ராஜ்யம், அயோத்தியா ராஜ்யம், செல்வத்தோடு இருக்கக்கூடிய ராஜ்யம், ஒரு ஸ்கேம் இல்ல, ஸ்கேண்டல் இல்ல, சுபிக்ஷமா இருக்கு. இருந்த தசரதன் இறந்து விட்டான். ஆள வேண்டிய ராமன் காட்டுக்கு வந்துட்டான். ராமனை பார்க்க போறேன் லக்ஷ்மணன் வந்துட்டார். ஆள வேண்டிய பரதன் வேண்டான்னு விட்டார். பரதனோடு இருந்த சத்ருகுணனும் வேண்டான்னு விட்டார். ராஜா இல்லாமல் தவிக்கின்றது அயோத்தியா. That was absolutely kingless. A kind of anarchy had arisen. Absolutely no monarch to take care. அப்ப பரதன் நீ எல்லாம் வரமாட்டேன்னு ராமர் குறையே பம்பாப்படுத்தி, என்னடா இது காட்டுக்கு வந்தா நீ என்ன பண்றது? இப்போ வசிஷ்டரும் தவிக்கிறார், ஜாபாலின்னு ஒருத்தர் அங்க அவர் ஏதோ பேசுறார். எல்லாம் என்ன சமாளிக்கிறதுனே தெரியுது ராமருக்கு. அப்ப வசிஷ்டர் அவளை வேணா அனுப்பிச்சுடும். சரி வசிஷ்டரே, ஓகே சார், அவளை அனுப்பிச்சுடுறேன். லக்ஷ்மணா அவளை கூட்டுன்னு வா. சீதை ஐயோ திரும்பி அங்கே போயிட்டாங்க. எல்லாரும் இது கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா இவாளெல்லாம் சமாளிக்கணுமே. இந்த ஆள் என்ன திரும்பி அனுப்புறேங்கிற ஒரே டென்ஷன் ஆயிட்டா சீதை. லக்ஷ்மண் மத்தாவோ அவளை கூட்டிட்டு வா. லக்ஷ்மண் உஸ்கோ லேக்கே ஆவோ. லக்ஷ்மணன் போயிட்டு இருக்கார். மீடியா எல்லா டிவி சேனல்ஸும் லைவ் கவரேஜ். ஏனோ அவர்கள் போய்விட்டார்கள். கேட்டுக்கொண்டிருங்கள், சொல்லுங்கள், கேளுங்கள். ஏன்னா தமிழ் மீடியாலாம் எல்லாம் வரக்கூடாது. எல்லாம் வந்துடுத்துனா அதுல வேலை பார்க்க முடியாது. எல்லாம் வராமல் இருந்தால்தான் தமிழ் நியூஸ் படிக்க முடியும். அதனால கேட்டுக்கொள்ளுங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். அவர் போய்விட்டார்கள், இதோ பாருங்கள். என்னத்த கேட்டுக்கொள்ளுங்கள், கொள்ளதான். அதனால என்னதான் சார் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா சீத்தையும் இல்ல. உடனே சீத்தை அவள், ஐயோ இது அப்பா புத்தி வந்துடுத்து கொள்ளறது. யார் அந்த அவள் அப்படின்னு எல்லாரும் எட்டி பாக்குறா. இல்ல அப்படியே ஜூம் பண்றா கேமரால. என்ன யார் அவள் அப்படின்னா, லக்ஷ்மணன் ஆசிரமத்துக்கு வெளியில ராமருடைய பாதுகையை எழுந்தருள பண்ணி வர. வந்தர் கீழே வச்சார் பாதுகைய. அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே. ராமன் அந்த பாதுகையின் மீது நின்றான். மரவடியின் மீது நின்று இறங்கி, லக்ஷ்மணா இப்ப இதை தூக்கி பரதன் தலை மேல எழுந்தருளப்பன். ராமம் ரத்னமயே பீட்டே மாதிரி பரதனுடைய தலை என்பது அரியாசனமாக இருக்க பாதுகையை எழுந்தருள பண்ணி சத்ருகனாழ்வான் சாமரம் வீச. சரிண்ணா, நான் 14 வருஷம் அம்மாவோடையே இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா. கேட்கிற வாழ்க்கை யாரு சார் அவளுங்கிறார், இவர் அம்மாங்கிறார். குயிஸ் தட் அப்படின்னா பாதுகாதேவி ஞாபகம். சனாதன தர்மத்தில் வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துலயும் ஒரு ஜீவாத்மா ஓரத்துல ஒட்டின் இருக்குங்கிறது சித்தாந்தம். அது நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கு தர்மபூத ஞானம் மாதிரி வியாபித்து இருக்காரு, ஒட்டின் இருக்கும். அதுக்கு என்ன சரீரம் கிடைக்கல, இங்கேயோ ஒரு அச்சேதனத்துல ஒட்டின் இருக்கும். பாதுகை என்பது இஸ் நாட் ஒன் பாட்டா ஸ்லிப்பர் ஆர் ஹஷ்பப்பி. நம்ம சனாதன தர்மத்தில் அவள் பாதுகா தேவி.